Any comments on Daniel? Danny! Man versus 5. On the floor! Oh my God! See the flow! See the flow! Hey man! AJ! Flow देख, wait! Flow देख! தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா வாட்டர் ஃபால்? தெரியுதா? My God! ஸோ நான் தான் உங்கள் டேனி, நீங்கள் பார்த்துருக்கு டேன் த ட்ராவல் கேட் சேனல். இப்போ நம்ம பாய்ஸ் எல்லாம் கிளம்பியாச்சு. ஸோ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தோன்னா ஒரு வேறு லெவலில் ஒரு அட்வென்ச்சர் பண்ண தான் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே நம்ம டீ பிரேக்குக்கு வந்தோம். ஸோ நம்ம கைஸ்லாம் வந்திருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது நம்ம சுபம், அருண் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் கூட லாங் ரைட் பண்ண வந்திருக்கோம். ஸோ நம்ம கௌதம், கிருஷ்ணா அண்ட் செல்வாபாய். இங்கே ஒருத்தர் விளாக் பண்ணிட்டு இருக்காரு. இவரு பேர் வந்து ஏஜே. சரி, ஸோ போக எல்லாமே பேசுவோம். லெட்ஸ் கோ. ஸோ ஹலோ அண்ட் எவ்ரி ஒன், அண்ட் திஸ் டேனி. அண்ட் நம்ம ஃபைனலாக பிளான் போட்டது ஒன்று, ஆனால் நடக்கிறது ஒன்று. ஸோ பிளான் போட்டது தாமணி காட்டில் மில்கி வே பார்க்கறதுக்காக தான் பிளான் போட்டிருந்தோம். பட் இப்போ பிரச்சனை என்னென்னா தாமணி காட் ஃபுல்லாகவே பிளாக் ஆகிட்டு ஃபுல் லேண்ட்ஸ்லைட்லாம் ஆகி நிறைய பிரச்சனை ஆனதால் ஸோ நாங்கள் இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டோம். நியூஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை அந்த கடையில் நின்னோம், சாப்பிட்றதுக்காக நின்னோம். அங்கூட கேட்டோம் இப்படி இப்படின்னு. அவங்க சொன்னாங்க எங்கே அங்கெல்லாம் பந்து பண்ணிட்டாங்க, நீங்கள் போகவே முடியாது, போலீஸ்காரன் வட்டி அடிச்சிருவான், போவீங்க அங்கே போனால் ஹெட்லைன்ஸ் சப்ஸ்கிரைபருக்கு அந்த இந்த ஃப்ளோ மட்டும் காமியா புரிஞ்சுப்பாங்க. இப்போ இந்த ஊர்ல ஒரு சின்ன ஒரு நதி ஓடுது, அந்த நதிக்கு ஃப்ளோ மட்டும் பாருங்க, எவ்வளவு வேகமா இருக்குன்னு பாருங்க. கலங்கி இருக்கு ஃப்ளோ. எங்க பாரு, இதுதான் டேஞ்சரா இருக்கு. இந்த ஃப்ளோ பாருங்க. இந்த பிரிட்ஜ் உழுந்துச்சுன்னா அவ்வளவு ஓடுங்க ஓடுறா செங்கோடா. ஸோ இப்போ பிளான்ல சின்ன சேஞ்சஸ் தான். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, ஸோ அந்த கடையில் இருக்கவங்க சொன்னாங்க இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. நான் ஆக்சுவலி 150 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன வாட்டர் ஃபால் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம எங்கள் தாத்தா போயிட்டு இருக்காரா, ஸோ இவர் தான் நம்மளை கைடு பண்ணி கூப்பிட்டு போயிட்டாரு. ஸோ தாத்தாவை கொஞ்சம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்போம். नाम बाबू गोरे इधर के हो क्या? इधर के हो? इधर के है ना? ये गाँव के ये गोटा पिंपरी अपना है ना? पिंपरी ये गोटा अवलो गोटा. ஃபாலோ பண்றோம், சப்ஸ்கிரைப் பண்றோம், சப்ஸ்கிரைபர் வாங்குறோம். தாத்தா வராரு, தூக்கி சொருப்ப போறாரு. நம்ம கூட ஹலோ பாய் வந்திருக்காரு. காலையில் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். காலை நைட்டு யாருக்கும் மூஞ்சி சரியா தெரியல, இப்போ நல்லா பார்த்துருங்க. மழை பெய்யுது, செலவை டைரக்டர் இருக்கல. அது சரி, சுபம் और GTR शुभम. हेलो गाइस, we ride only around 5 P3 और हाँ अभी शक्ल देखो, दिख रहा है ना? he is from Maharashtra. हेलो गाइस, और इधर चला रहा है சீக்கிரம் என்ன ஒரு மணி சொல்லி முடிச்சிடுவாரு. अबे जल्दी बोल, कल सुबह पनवेल निकलना है. बोलना ஓட்டா இருக்கா இல்ல என்னன்னு தெரியல. நம்ம அருண் சொல்லுங்க. நான் तेरा मगर सेकंड राइड अच्छा, सेकंड राइड और लॉन्ग राइड எப்படி இருந்துச்சு? पल्ली मिल रहा. हां
लेकिन सेल्फिश डिसीजन लिया उसका मेरे को थोड़ा दुख है. ஓகே வேறு வேறு எதுவும் இருக்கா? ஸோ இப்போ நம்ம போகிறது வந்து ஒரு சீக்ரெட்டான வாட்டர் ஃபால் அப்படின்ட்டு எங்கள் ஊருக்காரன் சொல்கிறாங்க. யாருமே போனது கிடையாது, நாங்கள் மட்டும் எனக்கு மட்டும் தான் தெரிஞ்ச இடம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஆக்சுவலி சொல்ல போனால் ஆசை சம்பாதிக்கிற மாதிரி தான். என்னன்னா எங்கிட்ட 700 கேட்டிருக்காங்க, ஆளுக்கு 100 கேட்டிருக்காங்க. நான் அப்படி நீங்கள் 200 தந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நான் கூப்பிட்டு போகிறேன். யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்ப சீக்ரெட்டான வாட்டர் ஃபால், யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ க்ரௌட்லெஸ்ஸாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஃபுல்லாக ஒரு 1-2 ஹவர் என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். இப்போ வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். அந்த மலையில் அவ்வளோ வாட்டர் ஃபால் தெரியுது. குட்டி 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 வாட்டர் ஃபால் நிறையா தெரியுது. தெரியும் தெரியல, ஒரு வாட்டர் ஃபால் இருக்கு. ஸோ அந்த வாட்டர் ஃபால் தான் நம்ம போகிறோம். தூரத்துக்கு வந்து ஒரு வாட்டர் ஃபால் தெரிஞ்சு அவர் தான் இந்த வாட்டர் ஃபால் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ட்ரெக்கிங் தான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. அப்படி ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால் பார்த்துருக்கா, கேவ் ஹிடன் வாட்டர் ஃபால். யாரும் ஜாஸ்தி இங்கே வந்ததெல்லாம் கிடையாது. ரொம்ப ரேராக யாராட்டும் இப்படி ரொம்ப ஒர்க் புட்டி எனக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் கூப்பிட்டு போங்க. ஓ மை காட், see the flow, see the flow, fuck, see the flow. Hey man, AJ, flow देख, wait, flow देख, woo, flow देख. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா வாட்டர் ஃபால்? தெரியுதா? மை காட், this is unbelievable. This is one of the craziest waterfall I have ever visited. ஸோ இதான் அந்த கேவ். இப்போ நம்ம கேவுக்குள்ளே போகிறோம். இங்கேருந்து குளிக்கலாம். ஸோ வாட்டர் ஃபால் உங்களுக்கு நம்ம கேவுக்குள்ளே போவோம். குணா கேவ், நாங்களும் குணா கேவுக்குள்ள மட்டும் கேவ்ல இருந்து இந்த வாட்டர் ஃபால். இது கேவ். நான் இங்க இருந்து இந்த வாட்டர் ஃபால் பாருங்க, எவ்வளோ சூப்பராக வருது. இது அன்பிலீவபிள். தாத்தா, தேங்க்யூ ஸோ மச். பாரி एक नंबर, வேற லெவல் ஸ்பாட். ஆனால் என்னன்னா அங்கே குளிக்க முடியாது. இப்போ அங்கெல்லாம் நின்று குளிச்சோன்னா ஹைட் வந்து சம்திங் 100-150 ஃபீட் ஹைட்டு. ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது. ஏதாவது சின்ன கல் கூட நம்ம மண்டையில் மேலேருந்து விழுந்து பட்டு, சின்ன கல் பட்டா கூட நம்மளுக்கு என்னென்னாலும் ஆகலாம், தலையில் பட்டுக்கலாம். ஸோ நம்ம இங்கேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, தூரத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படின்னு கிளம்பிடலாம். ஃபைனலி நம்ம அந்த வாட்டர் ஃபால் கிட்ட வந்தாச்சு. கிட்ட போக முடியாது, ஸோ வியூ மட்டும் காமிக்க. ஸோ இங்கேருந்து பார்க்கறதே உங்களுக்கு தெரியும். லென்ஸில் கேமரா கொடுது சரிங்களா, எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நிற்க கூட முடியாது, இந்த இடத்துல நிற்க கூட முடியாது. ஸோ நம்ம கேவ் வந்து இதுக்கு உள்ளே இருக்குது. ஸோ அங்கே நான் காமிச்சேன். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல சைடில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு அளவுக்கான ஒரு மவுண்டைன், அதில் வந்து இப்படி ஃபுல்லாக அப்படி தண்ணி விழுது. வேற லெவல் ஃபீல். அப்படியே எங்கேயோ ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருந்துட்டு போகலாம். வேற லெவலில் சார். ஆமாம்.
மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. தட்டிக்க ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாயிட்டு. நான் வரும்போது இவ்வளோ கூட தண்ணி கிடையாது, இப்போ ஃப்ளோ அதிகமாயிடுச்சு. ஸோ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதால மரத்தில் மன்சூன் சீசனு இப்போ நிறைய இடத்துல வந்து லேண்ட் ஸ்லைட் அப்படிலாம் நிறைய ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறது தான் நல்லது. என்னனாலும் எப்போனாலும் என்னென்னாலும் நடக்கலாம். ஸோ நம்ம சேஃபர் சைடாக இருக்கணும் எப்பவுமே. ஸோ நீங்களும் இந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நான் லாஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி வரணும் என்னென்னு எல்லாமே சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல கேம்பிங் பண்ணணும்னா நீங்கள் இந்த இடத்துல கேம்பிங் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ ஒரு கேவ் மாதிரி இருக்கா. ஸோ இந்த கேவ் இப்படியே போய் இந்த இடத்துல உங்களுக்கு வாட்டர் ஃபால்க்கு வியூ வரும். இந்த தண்ணி விழுந்துட்டு இருக்கா வாட்டர் ஃபால். ஸோ இந்த இடத்துல கேம்பிங் பண்ணால் எப்படி இருக்கும், ஜஸ்ட் இமேஜின் எப்படி இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். லைக் ஒரு நைட் ஸ்டே பண்ணிட்டு கேம்பிங் பண்ணி இங்கே சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ கேம்பிங் உங்களுக்கு பண்ணணும், ஒன் டைம் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தரேன். யாரை காண்டாக்ட் பண்ணணும், எப்படி காண்டாக்ட் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் பண்ணுறேன். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே கார் பார்க்கிங்லேருந்து உங்கள் திங்ஸை பார்க்குறதுக்கு ஸோ ஃபுட்டிலேருந்து எல்லாமே உங்களுக்கு பார்த்துக்குவாங்க. அண்ட் ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வரணும்னாலும் இந்த இடத்துக்கு வரலாம். இந்த கேவ் பேர் வந்து முசி ஹிடன் வாட்டர் ஃபால். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. ஃப்ளோ பார்த்தீங்களா எப்படி வேற லெவலில் இருக்கலாம். அண்ட் டைம் பீன் பிகாஸ் ரொம்ப மழை பெய்ஞ்சிட்டு ஆரம்பிச்சு. ஆக்சுவலி நான் வரும்போதுல இவ்வளோ ஃப்ளோவே கிடையாது. அண்ட் இப்போ ரொம்ப ஃப்ளோ அதிகமாகிடுச்சு. ஸோ அதுக்கு தான் நாங்கள் சீக்கிரமாக கிளம்புற மணி பார்த்தீங்கன்னா 10 ஆகுது. ஸோ ரொம்ப அதிகமாக ஃப்ளோ ஆயிடுச்சு. எங்களுக்கு 2-3 ரிவர் கிராசிங் வேறு இருக்குது. ஸோ ஒரு ரிவர் கிராசிங் ரொம்ப டேஞ்சரான ரிவர் கிராசிங் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இப்போ கிளம்புற சீக்கிரமாக அதுக்கப்புறம் அதை மறைஞ்சிட்டு அது ரொம்ப ரிஸ்க் ஆயிரும் கிராஸ் பண்ணுறது. ஃப்ளோ வேற லெவலில் ஃப்ளோ இருந்துச்சு. அதில் நான் சொன்ன ஒரு ரிவர் கிராசிங் இதுதான். கௌதம் கொஞ்சம் தள்ளு. ஸோ வேற லெவலில் ஃப்ளோ போயிட்டு இருக்குது. ஸோ இது ரிவர் நான் வரும்போது இவ்வளோ ஃப்ளோவே கிடையாது. ஸோ இந்த ரிவர் கிராஸ் பண்ணணும். இதில் ஒருத்தர் மிஸ் ஆனாலும் டைரெக்டாக வெளியில தான் மாட்டிக்கிட்டோம். இது இப்போ எப்படி கிராஸ் பண்ண இதை கௌதம் என்னாச்சு யாருக்கு இப்போ ரிவர் எப்படி கிராஸ் பண்ண இப்படி முடியாதா? ஏல் ஐ ஹேவ் a rope. माझ्याकडे रोप आहे. रस्सी आमच्याकडे रस्सी आहे. அவர்கிட்ட ரஷ்யா எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. அது எங்கேயும் சொல்லி கொடுக்கலையே. பேரலாம்ல. அச்சா ஐ வில் ஹெல்ப் யூ, டோன்ட் வரி. எல்லாம் செருப்பு அதுவும்ல ஏழு ஏனி கையே பிடிச்சாத்துக்கோ. அந்த கம்பு பிடி அந்த கம்பு பிடி. रस्सी है. कौन सा? Full adventure, man is bold is the Daniel the Traveler guy. Daniel the Traveler guy. Any comments on Daniel? Man versus file. Out the juice. सुबह से जूस है रे. बात से मधुआ. ए सुबह से आई रिल रन. अच्छी छोटा बा. अच्छा. கயிறு லாஸ்ட்ல நம்மளுக்கு இந்த ரிவர் கிராசிங் யூஸ் ஆயிருக்கு.
ஸோ இது மீட்டர் கை இது 10 மீட்டர் 20 மீட்டர் வாங்கணும்னு நினைக்கிறேன். காலில் மாட்டி வைக்கிறாங்களே. மாட்டக்கூடாது. இதே இது கம்மி. இது அவ்வளோ காசுலாம் கிடையாது. 130 rupees தான் 10 மீட்டர்ஸ் வந்து. ஸோ இப்படி ஒரு திக்னஸான ரோப் எப்பவுமே ஒரு ட்ரெக்கிங் பண்ணும்போது ஒரு சிம்பிள் ரோப்பு கேரி பண்ணிக்கோங்க. லைக் எப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லா ட்ரெக்கிங் கேரி பண்ணிக்கிறேன். லைக் எனக்காவது யூஸ் ஆகாமல் நினச்சிட்டே இருந்தேன். பட் இன்னைக்கு ரிவர் காசு யூஸ் ஆயிருக்கு. அண்ட் நீங்கள் ஸ்டே பண்ணணும்னா உங்களுக்கு கிளைமேட் பொறுத்து தான் உங்களை ஸ்டே பண்ண விடுவாங்க. லைக் எல்லா டைம்லையும் ஸ்டே பண்ணுவாங்க. லைக் கொஞ்சம் மழை இல்லைன்னா கம்மியாக ஆன போகிறதா உங்களுக்கு ஸ்டே பண்ண விடுவாங்க. மீறி உங்களுக்கு ஸ்டே பண்ணால் தப்பையும் ஆன் யூர் ரிஸ்க். அண்ட் நீங்கள் அந்த கான்டாக்ட் பர்சன் அவங்களோட பேசி எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் வேறு லெவல் பிளேஸு. ஸோ வந்தது இவ்வளோ தூரம் நாங்கள் வந்தது எங்களுக்கு ஒர்த் ரொம்ப ஒர்த். ஸோ இதே மாதிரி நிறைய ட்ராவலிங் வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும். டேனி த ட்ராவல் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ மும்பையில் இருக்க எல்லா டெஸ்டினேஷன்ஸும் கவர் பண்ணுறேன். அண்ட் சின்ன வாட்டர் ஃபால் இருக்குது, பெரிய வாட்டர் ஃபால் இருக்குது. லைக் ட்ரெக்கிங், கேம்பிங்ஸ், எவ்ரி திங், பைக் ரைட்ஸ், எவ்ரி திங். அண்ட் நான் எல்லாமே கவர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு நாளாக. லைக் எவ்ரி சண்டே ஐம் கவரிங் இட். அண்ட் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையில யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் இந்த இடத்துக்கு நீங்கள் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ வரணும்னா எப்படி வரணுன்ற நான் லொக்கேஷனும் உங்களுக்கு நான் பின் பண்ணுறேன். அண்ட் பஸ்ஸு எப்படின்னு தெரில, பஸ்ஸு ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஸோ த ஒன்லி வே டு கம் இஸ் பைக் அண்ட் கார்ஸ். ஸோ உங்களோட ஓன் பர்சனல் வெஹிக்கல் மிஸ் அவங்க ஈஸியாக வந்துடலாம் இங்கே. பிகாஸ் பஸ்ஸு என்ன பொறுத்த வரைக்கும் இங்கே கிடையாது, இருக்குது பட் ரொம்ப ரேராக இருக்குது. ஒரு நாளைக்கு 1-2 பஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பர்சனல் கார்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அதுதான் நான் தான் உங்கள் டேனி அண்ட் பாய்.